ஹாய் காய்ஸ், நம்ம வந்துட்டு ஒரு லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு செய்கிறதுக்காக வந்துட்டு சட்னி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அரைக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சடோனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஆட்டாங்கல்ல போட்டு சட்னியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டாங்க. அரைச்சி முடிச்சுட்டு வந்துட்டு கடல போட்டு தண்ணி போட்டு நல்லா வந்து அரைச்சிட்ருக்காங்க. ஆட்டாங்கல்ல வந்து அரைச்சா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து ஒரு நாள் கூட அரைச்சதே கிடையாது. இப்போ எங்கள் அம்மா அரைச்சிருந்தாங்க, அதையும் நான் வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்புறம் வந்துட்டு மிக்சிலெலாம் போட்டோம்னா நான் வந்து டக்குன்னு அரைச்சி கொடுத்துரும். ஆனால் நம்ம இதில் வந்து காட்டும்போது நம்ம கை வலிக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுதான் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏமா பாருங்கள், அரைச்சி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா என் தம்பி வந்தான். அவன் வந்துட்டு குடுமா நான் ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஆட்டிகிட்டு இருந்தான். அவனே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆட்டுறான். அதனால் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போட்டு ஆட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்துட்டு திரும்ப நீ ஒன்றும் ஆட்ட வேணாம், நானே ஆட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. எங்கள் அம்மா வாங்கியும் நல்லா இந்த மாதிரி ஸ்பீடாக நல்லா ஆட்டி முடித்து எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த கிரைண்டரில் அந்த கல் இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா வலிச்சு விட்டுட்டு உள்ளே இருக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து எல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது நல்லா ரொம்ப காரமாக இருந்துச்சு. காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு தோசை, தக்காளி பஜ்ஜி, அப்புறம் வந்து சட்னி. தோசை வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சுட்டிருந்தேன். இதான் காலையில்.